ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிசியோட அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏன் பர்டிகுலராக பிடிசியோட அனாலிசிஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, பிடிசி வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு புல்லிஷ் மோடில் வந்து இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா புல்லிஷ் கேண்டில் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா சப்ளை ஜோனில் வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து பியரிஷ் மோடில் போகுமா இல்லை மறுபடியும் வந்து கரெக்ஷன் எடுக்குமா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து கிரிப்டோ ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ட்ரேடிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராயல் கியூ பாட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டோட 1 year சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா $12,000, அதாவது $120 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் அதே வந்து என்னோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $20 வந்து நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன். அது எப்படின்னா, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா ராயல் கியூலேருந்து எனக்கு $30 வந்து ரெஃபரல் ரிவார்டு வந்து வரும். அதுலேருந்து நான் வந்து $20 வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி வந்து 10,000 மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னு. ஸோ யாராவது ராயல் கியூ பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து பிடிசி வந்து நான் ட்ரேடிங் வியூவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிடிசியோட டே சார்ட்டு, அதாவது கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருந்துச்சு. இப்போ ஒரு 1 week பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ளை ஜோனில் வந்து லேண்ட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து டிமாண்ட் ஜோனு, இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து சப்ளை ஜோனு. இந்த டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து ஸ்டாக்கை வந்து எங்கே வாங்குறது எங்கே விற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த சப்ளை ஜோன் வந்து ஏன் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் டிமாண்ட் பவர் ஜோன்னா என்ன, சப்ளை பவர் ஜோன்னா என்ன, ஒரு டிமாண்ட் ஜோனை வந்து ப்ரைஸ் வந்து உடச்சிட்டா அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிடி நிஃப்டி சேனல் யாராவது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நல்லா டீப்பாகவே வந்து போட்டிருப்பாரு. ஏன்னா அவர் தான் வந்து இந்த இண்டிகேட்டரோட ஃபவுண்டரே வந்து அவர் கிரியேட் பண்ணது தான், அவர் கோட் பண்ணி கிரியேட் பண்ணது தான் இந்த இண்டிகேட்டர். இது இந்த சப்ளை வந்து டிமாண்ட் ஜோனுங்கிறது இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து ஒரு இண்டிகேட்டரோ இல்லை இந்த மற்ற இண்டிகேட்டர்ஸ் மாதிரி கோடட் பேஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்லேயும் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்லேயும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு இதாக இருக்கும். சப்ளை டிமாண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிடிசி பார்த்தீங்கன்னா பிடிசி ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 months வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருந்துச்சு. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா 1 week வந்து ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது. இப்போ கரெக்டாக அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சப்ளை ஜோனில் தான் வந்து லேண்ட் ஆகிருக்கு. சப்ளை ஜோனில் தான் வந்து லேண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து டேக் ஆஃப் ஆனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிமாண்ட் ஜோனில் வந்து தான் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஏன் இந்த இடத்துல வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்காக எந்த இடத்த வாங்குவாங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனில் தான் வாங்குவாங்க. அப்படி இந்த டிமாண்ட் ஜோனில் எல்லாருமே வந்து வாங்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து அடுத்து வந்து ரைஸ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வருதோ அது வரையும் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு ப்ரைஸ் வருதோ அங்கே தான் வந்து அவங்க வாங்குவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம ப்ரைஸ் வந்து எவ்வளோ சீப்பாக வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்துருக்கு. ப்ரைஸ் எவ்வளோ தூரம் அப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து கிடையாது. ப்ரைஸ் எவ்வளோ நம்ம சீப்பாக வாங்குறோமோ அதுதான் வந்து பெஸ்ட் ட்ரேடு. ஸோ வந்து எப்போவுமே வந்து இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து டிமாண்ட் ஜோனில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனில் வந்து லேண்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்து வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனில் வந்து இப்போ வந்து லேண்ட் ஆகிருக்கு.
ஸோ இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டே கேண்டில் வந்து இந்த சப்ளை ஜோனை உடச்சி க்ளோஸ் வந்து இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே வந்து வச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடிசி வந்து அடுத்து வந்து புல் ரனில் போக போகுது. அது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. என்னோட கெஸ் படி மேக்ஸிமம் ஒரு 80,000 84,000 வந்து அது வரையும் வந்து வரலாம். அதுக்கப்புறம் மேபி கரெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அந்த டே கேண்டில் வந்து இந்த சப்ளை வந்து உடைக்கலை, இந்த க்ளோஸ் வந்து சப்ளைக்கு வந்து சப்ளை ஜோனுக்கு வந்து கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் வந்து பிடிசி ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணோம். அப்படி கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த டிமாண்ட் ஜோனில் தான் வந்து மறுபடியும் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அப்படி இல்லை இந்த டிமாண்டையும் வந்து கீழே உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த டிமாண்டில் வந்து அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த டிமாண்டில் வந்து எடுக்கும். இந்த டிமாண்ட் வரத்துக்கு மேக்ஸிமம் வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த டிமாண்டையே வந்து ப்ரைஸ் வந்து கிராஸ் பண்ண முடியாமல் தான் மறுபடியும் வந்து இந்த இடத்த நிறைய பையர்ஸ் வந்து இந்த இடத்த இருக்கனால தான் மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து அப்பாக இருக்குது. இப்போ இந்த சப்ளை ஜோனை உடைக்க முடியாமல் மறுபடியும் இந்த இடத்த வந்துச்சுன்னா மறுபடியும் பையர்ஸ் வந்து இங்கேருந்து பம்ப் பண்ணுவாங்க. அப்படி பம்ப் பண்ணும்போது இது வந்து தேர்ட் அட்டெம்ப்ட், இந்த சப்ளை ஜோனை உடைக்கிறதுக்கான தேர்ட் அட்டெம்ப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். மறுபடியும் கரெக்ஷன் வந்து மேலே போச்சு அப்படின்னா மறுபடியும் இது வந்து தேர்ட் அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஷுவராக வந்து உடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த கேண்டில்ஸ் வந்து எங்கே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து உடைக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எத்தீரியமோட நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். எத்தீரியமோட ETF வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிட்காயினில் வந்து பெருசாக வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஒரு கொஞ்ச நாளைக்கு பிட்காயினோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அப்படி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ளை ஜோனை வந்து உடைக்காது. பார்ப்போம், அது வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி என்னன்ட்டு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து அப்புறம் ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே இன்றைக்கான வீடியோ. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.